என் செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்காக ஒரு முன்னெச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்து இருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் மிக பெரிய ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக அப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த ஆபத்து என்பது எப்படி நிகழப்போகிறது, யாரால் நிகழப்போகிறது என்பதை அப்பன் உனக்கு சொல்லி தந்து விடுவேன். என் குழந்தையே, அதிலிருந்து உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது உன்னுடைய கையில் இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு பிரச்சனை என்றாலே அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு விடும் என்றால் சொன்னால் என் பிள்ளை நிச்சயமாக பதட்டமாகத்தான் இருக்கும். என் தங்கமே, பதட்டப்படாமல் உன் அப்பன் எந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறான் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய். உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்திருக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாய் அல்லவா? உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீ மனதார ஆசைப்படுகின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இன்னும் 2 நாட்களில் நடக்கப் போகின்ற இந்த விஷயத்திற்கு நீ ஒருபோதும் இடமளித்து விடக்கூடாது. இப்படி ஒன்று நடந்தால் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு மன நிம்மதி இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடும். ஏற்கனவே இங்கு பிரச்சனை அதிகமாகத்தான் இருக்கின்றது. பல நிம்மதி என்ற ஒன்று இல்லாமல் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி சூழ்நிலையில் மேலும் ஒரு புது பிரச்சனை வந்து என்னவென்று அதை நிச்சயமாக குடும்பத்தில் உள்ளவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்களுக்கு வாழ்க்கை வெறுத்து போயிருக்கிறது. பிரச்சனைகள் அதிகமாக வந்துவிடும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ குடும்ப நலனுக்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டு உன்னை நம்பி இருப்பவர்கள் யாருமே கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதில் என் குழந்தை நீ தெளிவாக இருக்கின்றாய். அதற்காக ஓடி ஓடி உழைக்கின்றாய். ஆனால் குடும்பத்தில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள் நீ ஓடி உழைப்பதற்கு பலனை கிடைக்காது போல ஆக்கிவிட்டு சென்று விடுகிறார்கள். என் தங்கமே, இது போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் குடும்பத்தில் யாரேனும் ஒருவருடைய மனநிலை மற்றவர்களின் மனநிலையோடு ஒத்து போகாமல் இருப்பதுதான். என்ன செய்ய போகிறோம், என்ன நினைக்கின்றோம், அது மட்டுமே சரி என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது குடும்பத்தின் சந்தோஷம் என்ற ஒன்று எங்கிருந்து வரும்? என் பிள்ளையே, நீயே எல்லா விஷயங்களையும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டு வீட்டிற்குள் வரும் பொழுது அங்கே நிம்மதி இல்லை என்னும் பொழுது என் குழந்தை மனவேதனை அடைந்துதான் செய்வாய். என் தங்கமே, இந்த அப்பன் உனக்கு இனி நடக்கப் போகின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கின்றேன். நிச்சயமாக குடும்பத்தில் ஒற்றுமை வந்துவிடும். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் வெளியில் உன்னுடைய இல்லத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒருவருடன் நெருக்கமாக பழக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார். பழக்கம் என்றால் அவரோடு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் சொல்லி கொண்டு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குடும்பத்துக்குள் ஒரு சிறு பிரச்சனை வந்தால் கூட யாரேனும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கூட அவர்களை பற்றி அவர்களுடைய குணத்தை பற்றி தரக்குறைவாக பேசி விடுகின்றார்கள். என் தங்கமே, எல்லோருமே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்தவர்களுக்குள் பிரச்சனை என்ற ஒன்று நிச்சயமாக வராமல் இருக்காது. அவர்களுக்குள் போட்டிகளும் பொறாமைகளும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கின்றது. நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கின்றது. ஆனால் ஒருபோதும் இது போன்ற உடன் பிறந்தவர்களுக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனை 3வது ஒரு ஆளை ஒருபோதும் நுழைய விடக்கூடாது. 3வது ஒருவர் வந்து அறிவுரைகள் சொல்லுகின்ற அளவிற்கு இருந்துவிடக்கூடாது. என் தங்கமே, என்றும் இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாவதற்காகத்தான் அவர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அங்கு சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே,
இதனால் என்ன ஏற்படும்? இவர்கள்தான் உறவுகள் இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் மற்றவர்கள் இது போன்ற ஒரு குறையை சொல்லும் பொழுது அவர்கள் உன்னுடைய குடும்பத்தை பற்றியும் நிச்சயமாக தவறாக நினைப்பார்கள். உன்னை நினைப்பதை விட உன்னை பெற்றவர்களை என் குழந்தை வளர்த்து வைத்திருக்கின்றார்கள், குழந்தையை எப்படி வளர்த்து வைத்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் குறை கூறுவார்கள். குடும்பத்தில் ஒருவர் ஒற்றுமை இல்லை, தன்னுடைய உடன் பிறந்தவர்களோடு சண்டையிட்டதையே வெளியில் வந்து இப்படி சொல்கின்றார்களே என்று நினைக்கின்ற அளவிற்கு தான் அவர்களுடைய மனநிலை மாறி விடுகின்றது. என் தங்கமே, நின்று இருக்கின்ற சூழ்நிலையில் யாரேனும் யாரையும் ஒருபோதும் நம்புவது கிடையாது. பணம் என்ற ஒன்றுதான் இங்கு அதிகமாக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்பதை எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தை, உறவுகள் உடன் பிறந்தவர்கள் இன்று அடித்து கொள்ளலாம், நாளை பேசிக் கொள்ளலாம். என் தங்கமே, என்றும் இருந்தாலும் இவர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் இருந்து பிறந்து வந்தவர்கள் அல்லவா? எப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கின்ற அன்பினை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. உன்னை பெற்றவர் உன்னை வளர்க்கும் பொழுது எப்படியெல்லாம் குழந்தைகள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் என்று நீ உன் குழந்தை அப்படித்தானே நினைக்கின்றாய். 2 பிள்ளைகள் இருக்கின்றார் என்றால் ஒன்றுக்கு ஒன்று சண்டையிட்டு உன்னுடைய மனநிலையில் எத்தனை வேதனை அடையும். அதுபோலத்தானே உன்னை பெற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் சண்டையிட்டாலும் உடனடியாக அவர்களை பற்றி தேவையில்லாத ஒரு விஷயத்தை, குறையை சொல்ல வேண்டியது. குறை சொல்லி விட்ட பிறகு அவர்கள் இவர்களை பார்த்து, இவர்கள் செய்கின்ற செயல்களை பார்த்து நகைப்பது, இது போல நடந்து கொண்டு இருக்கின்றது. என் தங்கமே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடன் பிறந்தவர்களை கைவிடாமல் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர்களை இன்னொருவர் முன்னிலையில் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ இது போன்று செய்வதனால் கெட்டு போவது உன்னுடைய பெற்றோர்களின் பெயர்தான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் சில சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக நிச்சயமாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும். அது உனக்கு நிச்சயமாக அதற்கான திறமை உனக்குள் இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கை என் பிள்ளை ஏன் உன்னுடைய இல்லத்தில் நடக்கப் போகின்ற பிரச்சனை எப்படி சமாளிக்க முடியும் என்று நீ இப்பொழுது சிந்திக்க தொடங்கிவிட்டாய். அப்படி என்ன பிரச்சனை வரப்போகின்றது என்று என் தங்கம், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற அந்த ரகசியமான செய்திகளும் வெளியில் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் நடக்கின்ற விஷயம் ஒருபோதும் வெளியில் தெரிவிக்க கூடாது என்று எத்தனையோ முறை உனக்கு உணர்த்தி இருக்குமோ, இன்று அது போன்ற ஒரு தவறு நடந்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளை, நிச்சயமாக நீ இந்த தவறில் இருந்து மீண்டு வரத்தான் போகின்றாய். இது போன்றவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் இனிமேல் இது போன்ற செய்தால் குடும்பம் ஒன்றுமை எப்பொழுதும் பிரச்சனையாகவே இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்து என்பது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு தன் மானத்தை பாதிக்க கூடியதாக இருக்க போகின்றது. ஒரு சிறு பிரச்சனைக்காக வீட்டில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் வெளியில் சொல்வது என்பது தவறான விஷயம் அல்லவா? அதனை அவர்கள் நிச்சயமாக உணர வேண்டும். அவர்களுக்கு நிச்சயமாக உணர்த்த வேண்டும். யார் என்று உன்னால் அறிய முடியவில்லை என்றால் நிச்சயமாக உன் அப்பன் உனக்கு அவர்களின் அடையாளத்தை உணர்த்தி காட்டுவேன். என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நிச்சயமாக இல்லத்தில் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீ மனமுடைந்துதான் போய்விடுகின்றாய். ஆனால் என் பிள்ளை, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உன் இல்லத்தில் யாரேனும் வருகின்றார் என்றால் அவர்களை நீ சமையல் அறைக்கோ உன்னுடைய படுக்கை அறைக்கோ அழைத்து செல்லக்கூடாது. ஏனென்றால் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உன்னுடைய குடும்பத்தின் மீது கந்திஷ்டி பட்டுவிடும். என் தங்கமே, நீ வரவேற்பு அறையில் வைத்து பேசிவிட்டு அனுப்ப வேண்டும்.
என் குழந்தை அதை தாண்டி வருகின்ற பொழுது அவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் முழுவதும் பரவி விட்டு சென்று விடுவார்கள். அது இங்கே பரவும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக தேவையில்லையாத பிரச்சனைகள் வந்துவிடும். முக்கியமாக பூஜை அறைக்கு நீ யாரையும் வர அனுமதிக்க கூடாது. அது உனக்கென்று சொந்தமானது. அதை நீ மட்டுமே தெய்வங்களோடு பேசக்கூடிய குடும்பத்தில் உள்ளவர்களும் நீயும் மட்டுமே பயன்படுத்த வேண்டியது. மற்றவர்கள் வந்து பார்க்கும் பொழுது ஏதேனும் தேவையில்லை அதை எண்ணங்களை மனதில் வைத்திருந்தால் அங்கே தெய்வங்கள் மன சங்கடப்படும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.